எல்லோருக்கும் வணக்கம். தெய்வ குழந்தைகள் கதையின் 5வது பகுதியை கேட்போமா? குழந்தை 1 முதல் 3 வயது வரை நன்கு பேச நடக்க என வளர்ந்து வந்தான். அவனது பாட்டி வீட்டிற்கு ஊருக்கு சென்றால் அவனது பாட்டி, மாமா, அத்தை என எல்லோரும் அவன் மீது தனி பிரியத்துடன் இருப்பார்கள். அவனோட பாட்டி சொல்லுவாங்க, குழந்தை என்ன இப்படில இருக்கணும், எப்படி இருக்கான் பாரு, ரோஜாப்பு மாதிரி சிரிச்சு கொண்டு சொன்னபடி கேட்டுக்கிட்டு எல்லோரிடமும் அன்பாக உறவு முறைகளை சொல்லி அழைச்சி மரியாதையாக நடக்கிறான் என்பார்கள். ஏதேனும் பலகாரம் செய்து கொடுத்தால் உப்பு சரியாக இருக்கா, உப்பு பத்தலையா அப்படிங்கிறத கூட கரெக்டாக சொல்லிடுவான். அவனது மாமா, எப்படா உனக்கு இதெல்லாம் தெரியுது, உப்பு இல்லை அப்படின்னா துப்பிடுற என ஆச்சரியத்தோடு பெருமையாக பாராட்டுவார். அவர்களோட பாட்டி வீட்டில் மாடு கன்று அப்படின்னு இருக்கும். அதை கவனித்து கொண்டு வீட்டை சுத்தம் செய்துக்கிட்டு ஒருத்தர் இருப்பார். அவரை எல்லாரும் சாமியார் சாமியார் அப்படி தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா சின்ன வயசில் அவர் சாமியாரை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு வீட்டை விட்டு போயிட்டார். சில காலம் கழித்து திரும்பி வந்தார். அப்போ இந்த சாமியார் வாழ்க்கைக்கு நமது குடும்ப வாழ்க்கையே மேலப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டார். அதிலேருந்து அவரை எல்லோரும் சாமியார் சாமியார் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனால் அவரை யோகன் தாத்தா தாத்தா அப்படின்னு தான் கூப்பிடுவான். யாரும் சொல்லித்தரலை, அவனே அப்படி மரியாதையாக அழைச்சதை கண்டு சாமியாருக்கும் சந்தோஷம், மற்றவங்களுக்கும் சந்தோஷம். இவன் கூப்பிட்றதை பார்த்துட்டு சிரித்து சிரித்து மகிழ்வார் அந்த தாத்தா. காரணம், சாமியார் மாட்டை கொண்டுக்கிட்டு வந்து கட்ட வந்தால் அதை தாத்தாவுக்கு காப்பி கொடுங்க என்று உபசரிப்புகள் வேற செய்வான். ஒரு முறை அவன் மாட்டை ஓட்டிக்கிட்டு வரும்போது அவனோட அம்மா வழியில் நின்று யாரோடைய பேசிக்கிட்டு இருந்தாங்க. மாடு அருகில் வர வர யோகன், அம்மா அம்மா வாங்க, மாடு முட்டிரும், இந்த பக்கம் வாங்க வாங்க அப்படின்னு அவங்க அம்மாவை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து அந்த பக்கம் ஓரமாக கூட்டிகிட்டு போய் நின்றுக்கிட்டான். அவனது மாமா, பாரா அவன் அம்மாவை மட்டும் எப்படி காப்பாற்றுறான்னு, நாங்கள்லாம் நிற்கிறோம், அம்மா எப்படி அம்மாவை கண்டோன்னே அம்மாவை மாடு ஏதாவது செஞ்சிரும்னு சொல்லிட்டு எப்படி பாதுகாப்பாக கொண்டு போய் நிறுத்துகிறான் பாடுறா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிப்பிக்கிறாங்க ஒரேடியாக. எல்லோரும் அம்மாவை பார்த்து, உனக்கு உன் மகனே போதும், உன்னை நல்லா பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ புரிகிறதா அவனது தாய் எப்படி மகனிடம் பேசி சொல்லி கொடுத்து அக்குழந்தைய நல்ல செயல்களையும் எண்ணங்களையும் வெளிப்படும் விதமாக கண்ணும் கருத்தமாக வளர்த்துருக்காங்கன்னு. யோகனோட அத்தை கேட்பாங்க, இப்படி இவனை எப்படி இது மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்து எப்படி இப்படி ஒரு அறிவை உண்டாக்குன அப்படின்னு அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அண்ணி, நான் புஸ்தகங்களை படிப்பேன், அதுவும் நல்ல புஸ்தகமாக தான் படிப்பேன். இந்த குழந்தை வளர்ப்புன்னு பற்றி ஒரு சின்ன புத்தகத்தை படித்தேன். அதோட குறிப்புகள் எனக்கு மிகவும் சரியாக இருக்கிறதா தோணுச்சு. உடனே அதன்படி அந்த புத்தகத்தில் படித்த நான் எப்படி படித்தேனோ அதன்படி யோகன் பிறந்தது முதல் பயிற்சி அளித்தேன் என பழக்க வழக்கங்களையும் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற குறளின்படி நான் படித்த புஸ்தகத்து வழியாக அதே மாதிரி நடந்து இந்த குழந்தைய வளர்த்தேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அண்ணி சொல்கிறாங்க, பரவாயில்ல, நீ இவ்வளவு தூரம் பொறுப்பாக இந்த வீட்டிலே சின்ன பிள்ளை, நீ இவ்வளவு பொறுப்பாக குழந்தைய வளர்த்து ஆளாக்கியிருக்கிறியே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உன்னை பார்த்தா அப்படின்னு பாராட்டுறாங்க. இந்த கதையில் மேலும் என்னென்ன நடக்குதுங்கிறத அடுத்த எபிசோட்டில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.